பிரபஞ்சம் என்பது மனிதகுலத்தை எப்போதும் குழப்பத்தில் ஆழ்த்திய ஒரு பெரும் மர்மம். இது எவ்வாறு உருவானது? இந்த படைப்பிற்கு பொறுப்பாளி யார்? இந்து தத்துவத்தில் பிரபஞ்சத்தின் தோற்றம் குறித்து பல கோட்பாடுகள் உள்ளன. அவற்றில் சிலவற்றை இப்போது ஆராய்வோம். இந்து மதத்தின்படி பிரபஞ்சம் என்பது ஒரே ஒரு அமைப்பு அல்ல. எண்ணற்ற முடிவற்ற பிரபஞ்சங்கள் இடையறாது உருவாகியும் அழிந்தும் கொண்டே இருக்கின்றன. அதாவது நாம் வாழும் இந்த பிரபஞ்சம் ஒரு மல்டிவர்ஸ் எனப்படும் பல பிரபஞ்சங்களின் தொகுப்பில் ஒன்றாகும். ஒரு பிரபஞ்சம் ஒரு நாள் அழியும், ஆனால் அந்த மல்டிவர்ஸ் என்றும் நிலைத்திருக்கும். இந்த மல்டிவர்ஸின் உருவகமாகவே திருமால் விஷ்ணு கருதப்படுகிறார். இந்துமத கோட்பாட்டின்படி பிரபஞ்சம் உருவாகும் முன் அனைத்து காரணங்களின் ஆதியாகிய பிரளய சமுத்திரத்தில் விஷ்ணு பகவான் யோகநித்திரையில் இருந்தார். அவரது படுக்கை ஆயிரக்கணக்கான நாகத் தலைகளை உடைய ஆதிசேஷன். பிரபஞ்சத்தின் படைப்பு, பாதுகாப்பு, அழிவு, இந்த மூன்று செயல்களும் ஒரு திரிபுருஷ தத்துவத்தின் கீழ் நிகழ்கின்றன. பிரம்மா படைப்பாளர், விஷ்ணு பாதுகாவலர், சிவன் அழிப்பவர். விஷ்ணுவின் நாபியிலிருந்து ஒரு தாமரை மலர் மலர்ந்தது. அந்த தாமரையின் தண்டு பிரபஞ்சத்தின் தோற்றத்தை குறிக்கிறது. அந்த மலரின் மையத்தில் இருப்பவர் பிரம்மா படைப்பாளர். ஒரு பிரபஞ்சம் உருவாகி மறையும் கால அளவு விஷ்ணுவின் ஒரு மூச்சின் கால அளவிற்கு சமம் என்று கூறப்படுகிறது. விஷ்ணு மூச்சை வெளியே விடும்போது ஆயிரக்கணக்கான பிரபஞ்சங்கள் உருவாகின்றன. ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் ஒரு புதிய பிரம்மா தோன்றுகிறார். அவர் மூச்சை உள்ளே இழுக்கும் போது அனைத்து பிரபஞ்சங்களும் அவருள் மீண்டும் அடங்குகின்றன. அதனுடன் அந்தந்த பிரபஞ்சங்களின் பிரம்மாக்களும் மறைந்து விடுகிறார்கள். நாம் வாழும் இந்த பிரபஞ்சத்தின் பிரதிநிதி பிரம்மா. அவர் அனைத்து உயிரினங்களையும் உருவாக்குகிறார் மற்றும் நாம் வாழும் பௌதிக உலகத்திற்கு பொறுப்பாளர். விஷ்ணு என்றென்றும் நிலைக்கும் மல்டிவர்ஸின் உருவகம். அனைத்து பிரபஞ்சங்களிலும் உயிரின் தொடர்ச்சிக்கு காரணமானவர். பிரம்மா தற்காலிகமான பௌதிக பிரபஞ்சத்தின் சின்னம். விஷ்ணு தொடக்கமும் முடிவும் இல்லாத நித்திய மல்டிவர்ஸின் சின்னம். நாம் வாழும் இந்த பிரபஞ்சம் நிலையானது அல்ல, இது மிகவும் தற்காலிகமானது. பிரம்மா 100 ஆண்டுகள் மட்டுமே வாழ்கிறார். அதன் பின்னர் அவர் மறைந்து ஒரு புதிய பிரபஞ்சம் பிறக்கிறது. கால அளவுகள் டைம் மெஷர்மெண்ட்ஸ். பிரம்மாவின் ஆயுள் 100 ஆண்டுகள். ஒரு பிரம்மா ஆண்டில் 360 நாட்கள். தற்போது பிரம்மாவின் 51வது ஆண்டின் முதல் நாளில் நாம் இருக்கிறோம். பிரம்மாவிற்கும் பகலும் இரவும் உள்ளது. பகலில் படைப்பு நடைபெறும், இரவில் உருவாக்கப்பட்ட அனைத்தும் பிரம்மாவிற்குள் மீண்டும் ஒடுங்கும். நாம் இருப்பது 51வது ஆண்டின் முதல் நாள் மட்டுமே. கவலைப்பட வேண்டாம், இது ஒரு மிக நீண்ட நாள். யுகங்கள், யுகா சிஸ்டம். யுகம் என்பது ஆயிரக்கணக்கான முதல் கோடிக்கணக்கான ஆண்டுகளை உள்ளடக்கிய கால அலகு. விஷ்ணு புராணம் உள்ளிட்ட பழமையான இந்து நூல்களில் யுக கணக்குகள் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. ஒரு மகாயுகம் 4 யுகங்களை கொண்டது. கலியுகம் 4,32,000 ஆண்டுகள். துவாபர யுகம் 8,64,000 ஆண்டுகள். திரேதா யுகம் 12,96,000 ஆண்டுகள். சத்திய யுகம் 17,28,000 ஆண்டுகள். மொத்தமாக ஒரு மகாயுகம் சமன் 43,20,000 ஆண்டுகள். 4.32 மில்லியன். மன்வந்தரம். அடுத்த பெரிய கால அலகு மன்வந்தரம். ஒரு மன்வந்தரம் சமன் 71 மகாயுகங்கள். சமன் 71 பெருக்கல் 4.32 மில்லியன் சமன் 306.72 மில்லியன் ஆண்டுகள். ஒவ்வொரு மன்வந்தரத்தின் தொடக்கத்தில் புதிய உயிரினங்கள் உருவாகின்றன, முடிவில் அவை அழிகின்றன. சுமார் 252 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பூமி தனது மிக பெரிய அழிவை சந்தித்தது. பெர்மியன் ட்ரையாசிக் அழிவு. அதில் 90 முதல் 96 விழுக்காடு வரை பூச்சி இனங்களும் உட்பட பெரும்பாலான உயிரினங்கள் அழிந்தன. சந்திகாலம். ஒவ்வொரு பெரிய அழிவிற்கு பின் சந்திகாலம் எனப்படும் மீளுருவாக்க காலம் வருகிறது. அதன் கால அளவு ஒரு சத்தியுகம் சுமார் 1.7 முதல் 1.8 வரை மில்லியன் ஆண்டுகள். நவீன அறிவியல் படியும் பூமியில் உயிர் மீண்டும் உருவாக சுமார் 10 மில்லியன் ஆண்டுகள் எடுத்தது. கல்பம். பிரம்மாவின் ஒரு நாள். பிரம்மாவின் ஒரு நாள் சமன் கல்பம். 1 கல்பம் சமன் 14 மன்வந்தரங்கள் கூட்டல் 15 சந்திகாலங்கள், அதாவது 4.32 பில்லியன் ஆண்டுகள். பகல் படைப்பு, இரவு படைப்பு இல்லை.
பிரம்மாவின் ஒரு நாள் கூட்டல் ஒரு இரவு சமன் 8.64 பில்லியன் ஆண்டுகள். அதிசயமாக, பூமியின் பழமையான உயிரினம் சுமார் 4.28 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது. மகாகல்பம் பிரபஞ்சத்தின் ஆயுள். பிரபஞ்சத்தின் ஆயுள் சமன் 100 பிரம்மா ஆண்டுகள். மொத்தம் சமன் 8.64 பெருக்கல் 30 பெருக்கல் 12 பெருக்கல் 100 பில்லியன் ஆண்டுகள். சமன் 311.04 ட்ரில்லியன் ஆண்டுகள். பழைய இந்து நூல்களின் படி பிரபஞ்சத்தின் தற்போதைய வயது 157.49 ட்ரில்லியன் ஆண்டுகள். நவீன அறிவியல் vs பழமையான இந்திய அறிவு. நவீன அறிவியல் பிரபஞ்சத்தின் வயது தோராயமாக சமம் 13.79 பில்லியன் ஆண்டுகள். பழமையான இந்திய நூல்கள் 311 ட்ரில்லியன் ஆண்டுகள். இவ்வளவு பெரிய கால அளவுகளை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே கணக்கிட்ட ஒரே நாகரிகம் பழமையான இந்திய நாகரிகம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.